மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாவற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 5ஆம் தேதி ஆச்சுன்னா கால் வரும், மெசேஜ் வரும், நமக்கு அதுக்கெல்லாம் ரெடியா இருக்கணும். எங்க அப்பா அப்ப எதுவுமே எங்ககிட்ட காமிச்சிக்கிட்டதே கிடையாது. அப்பா காசு கொடுக்கும்போது எடுத்து செலவு பண்ணிடுவோம். இன்னைக்கு ஒரு 1000 ரூபி என்னை விட்டு வெளியே போகுதுன்னா எனக்கு அப்படி இருக்கும். ஏன் நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோம் ஒரு நிமிஷம் நான் ரியலைஸ் பண்ணுவேன். வீட்டில் வந்து ரொம்ப செல்லமாக வளர்த்திட்டாங்க. லைஃப் பற்றி எதுவுமே தெரியாமல் வளர்ந்த ஒரு பொண்ணு நம்மளா கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் பண்ணி அதை நம்ம கையில் இருக்குது. இன்றைக்கி இந்த இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான் எனக்கு. ஏதாவது ஒரு விடிவு காலம் வராதா, ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் நம்ம சீக்கிரமாக ஷைன் ஆக மாட்டோமா, ஏதாவது நடக்காதா அப்படின்லாம் நான் ஒரு 2-3 இயர்ஸ்லாம் வெயிட் பண்ணுவேன். உழைச்சி வந்திருக்கேன், இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கேன்ற ஒரு ஹெட் வெயிட் எனக்கு இருக்குது. நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, நீங்கள் பேசிட்டே தான் இருக்கீங்க. நமக்குலாம் வேறு மாதிரி ஆட்டிடியூட் இருக்கும். என்னோடய லைஃப்லே ரொம்ப கனெக்டான ஒரு ரோல் எனக்கு இது. எனக்கு யாராவது என்னை பார்த்து ஏன் நீ டயர்டாக இருக்க, உடம்பு சரியில்லை கேட்டாலே இன்னும் நான் டயர்டாகிடுவேன். எனக்கு இன்றைக்கி நான் அழகாக இருக்கேன், நான் தலை வாரலனாலும் எனக்கு என்ன பிடிக்கும், தூங்கிச்சு எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும். நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பியூட்டின்றது நான் இன்னைக்கு இருக்கிற பிஹேவியர் தான். இப்போ நீங்கள் அழகாக இருக்கேன்னு சொன்னீங்கன்னா ஒரு கேர்ள் சொல்லும் போது ஓகே தேங்க்யூ, ஒரு பையன் சொல்லும் போது கொஞ்சம் யோசிக்கும். என்னோட பாடி அப்படி ரியாக்ட் ஆகுது, நான் என்ன பண்ண முடியும். ஆனால் அது பார்க்குறவங்க யாருக்குமே தெரியாது. வெயிட் போட்டேன்னுவாங்க, ஒல்லி ஆயிட்டா என்ன கண்ணுக்கு இன்னெல்லாம் உள்ளே போயிடுச்சுன்னுவாங்க. வெயிட் போட்டேன், ஏன் வெயிட் போட்டேன் நல்லாவே இல்லைன்னுவாங்க. நீ இதெல்லாம் என்கிட்ட பேசுற, உனக்கு ஒரு வேலையே இல்லையா, உன் வேலையை பாருன்னு சொல்ல தோணும். அப்படி சொன்னாலும் இங்கே நம்ம மேலே ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் என்னை பற்றி, நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுற பொண்ணு, இதெல்லாம் நான் பண்ணி கூட என்கிட்ட நீ சண்டைக்கு வரணும், என்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா நீ ஒரு முட்டாள். இந்த லவ் பண்ணுற பர்சனோட வேல்யூ உனக்கு தெரியல. சூர்யா மாதிரி பையன் இருந்தா ஓகேவா? ஓகே, டபுள் ஓகே சொல்லுவேன். உங்களோட பேரை நீங்க மீட் பண்ணி இப்போ சேருது, அதெல்லாம் ஏதாவது ரிவீல் பண்ண முடியுமா? சூன் இப்போதைக்கு சூன், அவ்வளோதான். பல அடிகள் விழுந்தாதான் நம்மளே மோல்டாகி வந்தாதான் லைஃப் நல்லா இருக்கும். நீ இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னா நம்ம ஒழுங்காக பண்ண மாட்டோம். நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி செல்ஃபாக இருந்து தக்கி முக்கி நிற்கிறதான் கெத்து. என் கூட இருக்க ஒரு பர்சன், ரொம்ப கியூட்டான பர்சன், ஆஹா கல்யாணத்துல ரொம்ப அழகா நடிச்சிட்டு இருக்க அக்ஷயா கண்டமுத்தன். வணக்கம். வணக்கம். ஸோ அக்ஷயா அவங்களை ஆஹா கல்யாணத்துல பார்க்கும்போது ரொம்ப ஒரு சாஃப்டான கேரக்டர், ரொம்ப பொறுமையா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ற ஒரு பொண்ணு. நீங்க ரியலாவுமே அதே மாதிரி தானா? நீங்க சொல்லுங்க. ரியலா அப்படிதானே இருக்கு. ஆக்சுவலி அப்படிதான். அதனால அந்த கேரக்டர் கரெக்டா போட்டாங்க. அதுவும் பேசி அந்த மாதிரி கிடையாது. பேசுவேன். ஒரு க்ரௌட்ல ஒரு சில பேர் இருப்பாங்க ஆனால் இருக்க மாட்டாங்க, ஆனால் பேசுவாங்க, எல்லாரையும் அப்சர்வ், அந்த மாதிரி ஒரு இது. அதனால தான் எனக்கு அந்த கேரக்டர் இன்னுமே கொஞ்சம் என்னால் பர்சனலாக எடுத்துக்கிட்டு அதை பண்ண முடியுது. சீரியல் எல்லாம் மோஸ்ட்லி வீட்டில் இருக்கவங்கலாம் நம்ம வீட்டு பொண்ணாவே அக்செப்ட் பண்ணிடுவாங்கல்ல, அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்க கொஞ்சம் டைம் ஆகும் நிறைய பேருக்கு. பட் அக்ஷயாக்கு அது உடனே கிடைச்சிருச்சு. பண்ணி அது டெலிகாஸ்ட் ஆகும் போதே எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. ஏய் மகா நல்லா இருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி நான் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நிறைய எடுத்துப்பேன். ஆரம்பத்தில் எனக்கு அதுதான் வந்துச்சு, நிறைய வந்தது, நெகட்டிவ் பெருசாக வரல. ஸோ அது எனக்கு அது ஒரு மாதிரி மோட்டிவேஷன் ஃபர்ஸ்ட்லேருந்தே. என்னோட லைஃப்லே ரொம்ப கனெக்டான ஒரு ரோல் எனக்கு இது. ஸோ உங்களோட மீடியா ஜேர்னி பற்றி பேசுவோமா? எப்போ ஆரம்பிச்சு இன்னைக்கு மகாவா நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க? நான் ஒரு 5-6 இயர்ஸ் இருக்கும் மீடியாக்குள்ளே. ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷூட் கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு மூவி ஆஃபர் தான் வந்தது. ஒரு தெலுங்கு ஹீரோ ஜெயாகாஷ் சார். ஸோ அவரோட படத்தில் நான் ஹீரோயினாக பண்ணேன். அப்போ இன்னும் கொஞ்சம் சப்பியாக இருக்கும்போது நான் அப்போ பண்ணேன். அது பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு மீரான்ற ஒரு ப்ராஜெக்ட் வருது, குஷ்பு மேமோட சீரியல். அப்படி நான் அங்கே போய் மேமை மீட் பண்ணேன் சொல்லி. அப்போ லண்டன்ல இருந்தாங்க, வீடியோ காலில் என்ன பார்த்துட்டு ஓகே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 2021 நினைக்கிறேன் அந்த டைமில். மீராக்கு அப்புறம் அகெயின் ஒரு மூவி பண்ணேன், 8 தோட்டாக்கள் வெற்றி. அவர் கூட முடிச்சு ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆஹா கல்யாணம். அப்படியே ஜேர்னி ஒவ்வொரு ப்ராஜெக்ட். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் டச் நான் பிஸியாகவே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அப்படியே ஒரு ஃப்ளோவில் ஜாலியாக, பிடிச்ச வேலை இல்லையா, அப்படியே ஜாலியாக ஒர்க் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ கம்மிங் டு மகா சூர்யா பேர்,
ரொம்ப வந்து உங்களுக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்ட்டு கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியும். இந்த ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா, மகாசூர்யான்னு ஒரு ஒரு சின்ன ப்ரோமோ வந்துட்டாலும் உடனே ஷேர் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களோட அந்த ரொமான்ஸ் சீனா இருக்கட்டும், நீங்க பண்ணக்கூடிய கியூட் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையுமே மக்கள் எடுத்து அத ஷேர் பண்ணி, அத எடிட் பண்ணி போடுறாங்கல்ல. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்காக அன்பு காட்டும்போது, அந்த விஷயத்த பார்க்கும்போது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குல்ல. என்னன்னா, இப்போ வேற ஏதாவது ஒரு நம்ம ஒர்க் போறோம் அப்படின்னா, நமக்கு இந்த அளவுக்கு அந்த ஒரு கிரெடிட் கிடைக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது. இந்த ஒர்க்கு பண்றதுனால என்னமோ தெரியல, எனக்கு மக்கள் கிட்ட இருந்து ஒரு ரொம்ப ரெஸ்பான்ஸ் அதிகம். நாட் ஒன்லி ஃபேன். எங்க அப்பார்ட்மெண்ட்லயே நான் ஒரு பேக்ஸ் நிறைய தூக்கிட்டு போறத பார்த்தா, அங்க ஒர்க் பண்றவங்க வந்து எனக்கு மா மேல வந்து வச்சு தரேம்மா, வா குடுமா அப்படின்னு சொல்லி வாங்கி அவங்க மேல கொண்டு போவாங்க. அந்த மாதிரியான ஒரு லவ்லாம் நமக்கு கிடைக்கும்போது அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? இந்த ஒர்க் பண்றதுனால தான் நமக்கு இவ்வளோ லவ் கிடைக்குது. இந்த ஒரு அன்புக்காக தானே நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அது பெரிய விஷயமா இருக்காது. அந்த அன்பு, அந்த கைத்தட்டல்கள் தான் வந்து ஒரு கலைஞனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா, கண்டிப்பா. ஒரு பணம் அதெல்லாம் 2வது தான். நம்மள ஒருத்தங்க பாராட்டுறாங்கன்னா, நம்ம அவ்வளோ நல்லா ஒர்க் பண்றோன்ற ஃபீல் நமக்கு வந்தாலே அது ஒரு பெரிய விஷயம். வாழ்க்கையில எப்பயுமே நமக்கு சந்தோஷம் மட்டுமே இருக்காது. கண்டிப்பா தோல்விகள் இருக்கும், கஷ்டங்கள் அப்படியெல்லாம் இருந்திருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ், ரிஜெக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? டச்சுக்கு நான் ரொம்ப நிறைய பார்க்கல. எல்லாமே டக்குன்னு எனக்கு லக்கியாக கொடுத்தாங்க. ஆனாலும் நான் இந்த மூவிஸ் பண்ணுற டைமில் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். எப்போ ரிலீஸ் ஆகும், எப்போ நம்ம ஃபேம் ஆகும். ரிலீஸ்க்கு இது லேட் பண்ணும்போது எப்போடா ஆகும் 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 வெயிட் பண்ணி நான் டயர்டே ஆயிருக்கேன். உண்மையாக நமக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் வராதா, ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் நம்ம வந்து சீக்கிரமாக ஷைன் ஆக மாட்டோமா, ஏதாவது நடக்காதா அப்படின்லாம் நான் ஒரு 2-3 இயர்ஸ்லாம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் என்னோட லைஃப்பில் வந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் ஆஹா கல்யாணம். கலர்ஸில் அம்மா குஷ்புமா அவங்க கூட பண்ணேன். ஸோ அவங்க இது பண்ணி அது ஒரு நல்லபடியாக போச்சு. வித் ஒரு 100 எபிசோடில் அது முடிஞ்சிச்சு. லக்கி. எனக்கு எத்தனை வருஷம், ஒரு 10-15 வருஷம் ஆனால் கூட எனக்கு ஆஹா கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மறக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம். என்ன பண்ணாலும் நமக்கு இந்த ஒரு ப்ராஜெக்டோட அந்த கனெக்ட் வந்து ரொம்ப பெரிய விஷயம். இது எவ்வளோ நாளாலும் மறக்க முடியாத ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க கலர்ஸ்ல நீங்க குஷ்பு மேம் கூட பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2-3 வருஷம் கேப் இருந்துச்சா? இல்லை, நான் அதுக்கப்புறம் வெற்றி சாரோட உடனே படம் கமிட் ஆகிட்டேன். இந்த படத்துக்கு நான் ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணேன். 3 மாதம் 4 மாதம்ல ஷூட்டிங் முடிஞ்சா கூட 1 வருஷம் நான் ரிலீஸ்க்கு தான் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் அது பண்ணிட்டாங்க. எப்படியோ ப்ரொடியூசர் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் தான். ஸோ எப்படியோ கஷ்டப்பட்டு பண்ணாங்க. அப்போ பண்ணும்போது நான் கல்யாணம் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு. பட் நீங்க இப்போ சொன்னீங்கல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் வந்து உங்களோட படம் வெளிவரத்துக்கோ, இல்லை நீங்க செய்த ஒரு பெரிய உங்களோட கனவோட செய்த ஒரு விஷயம் வந்து அது வெளியிடுறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும்போது கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். ஆனா இன்னைக்கு அதை நினைச்சு பார்க்கும்போது நீங்க ரெக்ரெட் பண்றீங்களா, இல்லை அது ஒரு மெமரிஸா நினைச்சு ரீகால் பண்ணி சந்தோஷப்படுறீங்களா? எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஃபஸ்ட்டு நமக்கு தேவை பொறுமை. ஸோ அப்படி அந்த பொறுமையோடு இருந்த வெயிட் பண்ணதுனால தான் வந்து ஆஹா கல்யாணம்ன்ற ஒரு ப்ராஜெக்ட் என் கையில் வந்து நல்ல ப்ராஜெக்ட் என் கையில் வந்தது. நான் அவசரப்பட்டு வேறு படங்கள் கமிட் பண்ணியிருந்தேன்னா அது எப்படி முடிஞ்சிருக்கும், என்ன மாதிரி கொண்டு போயிருக்கும் என் லைஃப்ன்றது எனக்கு தெரியாது. முக்கியமான இது என்னென்னா பொறுமையாக வெயிட் பண்ணதுனால தான் எனக்கு இப்போ நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். நான் எப்போ ரிக்ரெட்லாம் பண்ணதில்லை, சந்தோஷம்தான் பட்டிருக்கேன். நம்ம ஏதோ ஒரு லேர்ன் பண்ணுறோம். நம்மளை வீட்டில் வந்து ரொம்ப செல்லமாக வளர்த்திட்டாங்க. லைஃப் பற்றி எதுவுமே தெரியாமல் வளர்ந்த ஒரு பொண்ணு. அப்பா அம்மா தான் எல்லாமே. அப்பமே எது கேட்டாலும் கையில் வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஃபீல்னால் என்னென்ன தெரியாது ஒரு பொண்ணுக்கு வந்து நம்மளா வந்து கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் பண்ணி அதை நம்ம கையில் வந்து இருக்குது. இன்றைக்கி இந்த இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான் எனக்கு. அந்த அப்பா அம்மா செல்லமா வளர்த்துட்ட பொண்ணுங்களுக்கு ஒரு வாழ்க்கை அப்பா அம்மா கூட இருக்க வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அவங்க கையில இருந்து கொஞ்சம் இப்படி வெளில வரும்போது இதானா உலகம், இப்படியா இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு ஷாக் வரும்ல. ஆமாம், ஒரு வீட்டில் அப்பா அம்மா, ஊர், உலகம், சொந்த பந்தம் அது கிட்ட இருக்க வரைக்கும் நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. ஏன்னா தும்முனா வந்து நிற்பாங்க. இன்றைக்கி இங்கே நான் அம்மா இருக்கோம். ஸோ வந்து எல்லாமே நான் பண்ணுறேன். வீட்டில் செலவுலேருந்து விஷயங்கள் நான் பண்ணும்போது அந்த கஷ்டம் எனக்கு தெரியுது. மந்த்லி 5ஆம் தேதி ஆச்சுன்னா கால் வரும், மெசேஜ் வரும். நமக்கு அதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கணும். எங்கள் அப்பா அப்போ எதுவுமே எங்ககிட்ட காமிச்சிக்கிட்டதே கிடையாது. ஃபேமிலியை ரன் பண்ணுற ஒரு மெயினாக இருக்கிறவங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்குமான்றது நான் இப்போ தான் வந்து லைஃப்பில் ரியலைஸ் ஆகிட்டு வரேன். அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நான் நார்மலாக பேசுகிறதுக்கும் இன்னுமே எனக்கு குவைட் ஆக்கிடுச்சு அந்த கேரக்டர். அப்பா காசு கொடுக்கும்போது எடுத்து செலவு பண்ணிவிடுவோம். இன்றைக்கி ஒரு 1000 ரூபி என்னை விட்டு வெளியே போகுதுன்னா எனக்கு அப்படி இருக்கும். ஐயோ ஏன் நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோம் ஒரு நிமிஷம் நான் ரியலைஸ் பண்ணுவேன். அப்பா சொல்லுவார், நீ சும்மா விளையாட்ட சண்டை போடையில்
நீ பாட்டில் எடுத்து ட்ரெஸ் வாங்கிடுற, அது எப்படி வருதுன்னு தெரியுமா, நீ பாட்டில் செலவு பண்ணுற அப்படின்னு. அப்போ எனக்கு தெரியாது, பா எனக்கு வாங்கி தராமல் யாருக்கும் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் இன்னைக்கு நானாக அதை செலவு பண்ணும்போது தான் அதோட கஷ்டம் என்னன்றது எனக்கு தெரியுது. பட் எனக்கு அவ்வளோ ஒன்றும் காசு கஷ்டப்பட்டெல்லாம் வளர்த்தலை. எது கேட்டாலும் வர மாதிரி ஒரு பேரண்ட்டு தான் இருந்துச்சு. பட் சென்னை வந்ததுக்கப்புறம் சென்னை எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. இப்போது ஒரு லைஃப்பில் நான் இருக்கேன் அப்படின்னா சென்னை வந்ததுக்கு அப்புறமா தான். ஷூட்டிங்க்கும் நீங்கள் போகணும், எல்லா இடத்துக்கும் உங்களோட பேரண்ட்ஸ் கூட வராங்க அப்படின்னாலும் சில இடங்களில் தனியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னும் போது அது எப்படி இருக்குது உங்களுக்கு? பேம்பயராக இருந்த ஒரு பொண்ணுக்கு வந்து தனியாக போகிறதுன்றது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. பட் பண்ணி தான் ஆகணும். ஒரு வருஷம் முன்னாடி வரைக்கும் எங்கள் அம்மா வருவாங்க, அம்மா 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 தான். எங்கள் அம்மா இல்லாமல் நான் போக மாட்டேன். பட் நமக்கு ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ அம்மா அங்கே போய் தான் ஆகணுன்ற போது நம்ம தனியாக தான் சர்வே பண்ணி ஆகணும். அப்படின்னு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் நம்ம தான் பார்த்துக்கணும். யார் இருந்தாலும் இல்லைனாலும், ஹஸ்பண்ட் யார் இருந்தாலும் சொல்கிறேன், நம்ம தான் பார்த்துக்கணுன்றது நான் ரியலைஸ் ஆனேன். எத்தனை பேர் சுற்றி இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே வந்து என்ன நான் தான் பார்த்துக்கணும். ரொம்ப அழகாக ஒரு விஷயங்களும் நீங்கள் உங்களோட நடிப்போடு சேர்ந்து இதையும் கற்றுக்குறீங்க நான் நினைக்கிறேன். எஸ். அப்புறம் அந்த மகா கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவே ஒரு இன்னசென்ட்டான அக்ஷயாவுக்கும் ஒரு மகா கேரக்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு அக்ஷயாவுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ என்னென்னா இந்த கேரக்டர் மூலியமாகவும் நான் நிறைய கற்றுருக்கேன். ஒரு ஃபேமிலி எப்படி ரன் பண்ணணும், எப்படி பார்த்துக்கணும், எல்லாமே நம்ம நடிப்பாக மட்டும் பார்க்காம முக்கியமான விஷயம் அது. ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணுன்றது, வார்த்தை விட்டால் என்ன நடக்கும், இந்த சீரியல்லே நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அதை ஒரு சீரியலாக மட்டும் பார்க்காம அந்த கேரக்டராக எனக்கு கனெக்ட் ஆகுது, எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது. அக்ஷயா வந்து ரொம்ப சைலண்ட்டாக பேசுகிறதுனால கேட்குறேன். எப்பயுமே இந்த ஸ்கூல்லலாம் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக அந்த மாதிரி இருந்தோன்னா இந்த புள்ளி பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க, கொஞ்சம் அட்வான்டேஜ்லாம் எடுத்துப்பாங்கல்ல. உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா, இல்லை ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்களா? எனக்கு நான் எப்படிப்பட்ட கேரக்டர்னா, கேங்ஸ் பெருசாக இருக்காது, ஒரு 2 பேர் 3 பேர், அதுவுமே 2 பேராக அந்த மாதிரி தான் இருந்தேன். நடந்திருக்கு. அப்போல்லாம் எப்படின்னா அழுதுட்டு போய் வீட்டில் சொல்கிறது, என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, நீ வந்து பேசுவா, அந்த மாதிரி ஒரு டிபெண்டிங் இதுதான், பயந்துட்டு போயிட்டு பேசுறது. இப்போ அதே கேரக்டர் வந்து என்னதான் புள்ளி பண்ணாலும் பேச வேண்டிய இடத்துல பேசி தான் ஆகணும். பேசாமல் அமைதியாக இருந்தால் பேசிகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு பேசணுன்னா பேசி தான் ஆகணும், பேசினா தான் நம்ம வாழ முடியுன்ற ஒரு தாட்டில் வந்துட்டேன். இப்பயும் புல்லிங் பண்ணுவாங்க, எனக்கே தெரியாமல் பண்ணுவாங்க, சிரிச்சுட்டு போயிடுவேன், பேச்சு கொடுக்க மாட்டேன். அப்படியா, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு அது ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துகிட்டு நான் மூவ் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். இப்பயும் பண்ணுறாங்க உங்களுக்கு? இருக்கும் இல்லை, இப்போ இதை கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. நம்ம என்ன மாதிரி காலைல கிளம்பி வரோம் கஷ்டப்பட்டோன்னு யாருக்கும் புரியாது. பேசுகிறவங்க பேசுவாங்க, இன்றைக்கி நான் வெயிட் போட்டேன், நான் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தேன், ஏன் வெயிட்டு போடுது, ஏன் குண்டாகிறேன், என்ன டிப்ரெஷனில் நான் இருக்கேன், எவ்வளோ ஹாப்பியில் நான் இருக்கேன், எனக்கு மட்டும்தான் தெரியும், பேசுகிறவங்களுக்கு தெரியாதுல்ல. உழைச்சி வந்திருக்கேன், இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கேன்ற ஒரு ஹெட் வெயிட் எனக்கு இருக்குது. நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, நீங்கள் பேசிட்டே தான் இருக்கீங்க. நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு, நமக்கெல்லாம் வந்து வேற மாதிரி ஆட்டிடியூட் இருக்கும். ஐயோ, மகா திடீர்னு வேற மாதிரி பார்க்குறேன். ஆட்டிடியூட்னா கால் மேலே கால் போடணும், இப்படி பேசிட்டு, அது இல்லை. நான் இந்த இடத்துல இருக்கிறதே ஒரு பெரிய ஆட்டிடியூட் எனக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த பேசிட்டு இருக்கவங்க பேசிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்லி. நிறைய பேர் இந்த வெயிட் ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, நம்ம மேபி அன்றைக்கி வந்து கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்திருக்கும், இல்லை நைட்டு வந்து லேட்டாக தூங்கியிருப்போம், அதனால ஃபேஸ் பல்ஜாக இருக்கலாம், ஒவ்வொரு நாள் ஒரு மாதிரி இருப்போம் பார்க்குறதுக்கு. கேர்ள் பாடி பையன் பாடி ஒன்று கிடையாது. நமக்கு நிறையா தூங்கினா வெயிட் போடும், ஒழுங்காக சாப்பிடலனாலும் வெயிட் போடும், நிறைய பிரச்சனை இருக்குது நமக்கு. ஒரு நிமிஷம் நான் அழுது நடித்தேன், எனக்கு இந்த உடலாம் அப்படி இப்படி ஆகிடும். அது என்ன பண்ண முடியும், என்னோட பாடி அப்படி ரியாக்ட் ஆகுது, நான் என்ன பண்ண முடியும். ஆனால் அது பார்க்குறவங்க யாருக்குமே தெரியாது. கரெக்டாக வெயிட் போட்டேன்னுவாங்க, ஒல்லி ஆகிட்டேன் என்ன கண்ணுக்கு இன்னெல்லாம் உள்ளே போயிடுச்சுன்னுவாங்க, வெயிட் போட்டேன், ஏன் வெயிட் போட்டேன் நல்லாவே இல்லைன்னுவாங்க. ஒரு கேர்ளுக்கு தான் தெரியும் அவள் பாடியில் என்னென்ன நடக்குது, அவள் எத்தனை விஷயத்த ஃபேஸ் பண்ணுறான்னு பார்க்குறவங்க யாருக்குமே தெரியாது. நான் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அப்படிங்களா, தேங்க்யூ ஸோ மச் அப்படி சொல்லிட்டு போயிடுவேன், அவ்வளோதான். அண்ட் கம்மிங் டு டிப்ரெஷன், இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த ஒரு வேர்ட் வந்து ரொம்ப நிறைய இடத்துல பரவி வருது. கமெண்ட்லேயுமே ஏதோ ஒன்று பேசிட்டு போயிடுவாங்க, அது பல பேரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டுபடுத்துது. ஸோ மற்றவங்களால இந்த டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்களே, ஏன் இப்படி பண்ணுறாங்க அண்ட் அதுலேருந்து எப்படி வெளில வருது? ஒரு சில பேர் வேணும்னே பேசுவாங்க, இவன் நல்லா இருக்கா இன்னைக்கு அப்படின்றதுல பேசுவாங்க. சில பேர் வந்து நம்ம மேலே உண்மையாலே ஒரு பாவம் அப்படின்னு நினச்சி கூட பேசுவாங்க. யார் பேசுதும் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்க வேணாம், அப்படியே விட்டுடலாம். ஏன்னா கேட்டால் நமக்கு தான் அது இன்னும் டிப்ரெஸ்ல தான் ஆகும். ஜஸ்ட் கேட்காம இருக்கணும். உங்களுக்கு இருந்திருக்கா டிப்ரெஸ்ட் ஃபேஸ்? இருந்திருக்கு. நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆகும், வைக்கும். நம்ம அப்போ நடிக்க போகும்போது டயர்டாக இருப்போம். எனக்கு யாராவது என்னை பார்த்து ஏன் நீ டயர்டாக இருக்க, உடம்பு சரியில்லை கேட்டாலே இன்னும் நான் டயர்டாகிடுவேன்.
இல்லை கரெக்டாக ஒருத்தர் கேட்குறத விட எல்லாரும் கேட்கும்போது அதை நம்ம இன்னுமே அது இது பண்ணும். என்னோட இது என்னென்னா யார் பேச்சும் கேட்காம இருக்கிறது தான் பெஸ்ட். நம்ம மைண்ட் என்ன தோணுது, நான் இன்னைக்கு அழகாக இருக்கேன், இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன், உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, எனக்கு பிடிச்சிருக்கு நான் போட்டிருக்கேன், அதுதான். எனக்கு இன்னைக்கு நான் அழகாக இருக்கேன், நான் தலை வரலனாலும் எனக்கு என்ன பிடிக்கும், தூங்கிச்சு எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும். கேமரா முன்னாடி நடிக்கிறது தாண்டி ரியல் லைஃப்லயும் நிறைய நேரங்கள்ல வந்து நம்ம நாமளா இருக்க முடியாம நடிக்க வேண்டியது இருக்குல்ல. இருக்கு. எனக்கும் என்ன சொல்றது, சில விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கிறது, நம்ம கிட்ட பேசும்போது இவங்க பேசுறது தப்பா இருக்கு, இவங்க ஏன் எல்லாரும் இதை பத்தி என்கிட்ட வந்து பேசுறாங்க சொல்லணும் தோணும். நான் சொல்ல மாட்டேன். நீ ஏன் இதெல்லாம் என்கிட்ட வந்து பேசுற, உனக்கு ஒரு வேலையே இல்லையா, உன் வேலையை பாருன்னு சொல்ல தோணும். அப்படி சொன்னாலும் இங்க நம்ம மேல வந்து ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்மைல், ஆமாம் அப்படியாம்மா, ஓகே பார்த்துக்கலாமா, விடுங்கம்மா அதெல்லாம் அப்படியே சரியாக போயிடும் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். நமக்கே தெரியும் நம்மக்கிட்ட நடிச்சுட்டு தான் இருக்காங்க, நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி ஓகேம்மா விடுமா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு. எங்கள் வீட்டில் சொல்ல போனால் எங்கள் மம்மி தான் எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. என்னை விட எங்கள் மம்மி என்னை ஏதாவது யாராவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா கூட, அவங்க பாரு ஒன்று அப்படி சொல்லிட்டாங்க உனக்கும், விடுமா அவங்க ஏதோ நான் பொறுமையாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலையோ என்னமோ, என் கேரக்டரை வந்து பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் யார் நினச்சாலும் முடியாது, வேணும்னே சண்டைக்கு வாடா அப்படின்றாங்க. நான் கத்துனாலும் சரி நீ கத்துனாலும் சரி நம்ம சண்டை போடுறேன்னு தான் சொல்லுவாங்க. அதனால நீ அப்பயும் நீ சைலண்டாகவே இருந்து பாரு, என்ன இது எது பண்ணாலுமே சைலண்டாகவே இருக்கான்னு அவங்களே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவேன் எங்கள் அம்மாட்ட. நான் இப்போ நீங்கள் ரொம்ப சைலண்டாக உங்கள் வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருக்கனால இந்த ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன். இந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம வந்து யாருக்குமே நம்ம போய் அவங்கள ஒரு சின்ன வார்த்தையால் கூட ஹர்ட் பண்ணியிருக்க மாட்டோம், யாரையும் டிஸ்டர்ப் கூட பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் நமக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணுவேன், உன்னை ஹர்ட் பண்ணி உன்னை சோகமாக ஆக்குவேன் அப்படின்னு சில பேர் வந்து பண்ணுவாங்கல்ல. நம்ம அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்போம், அது அவங்களுக்கே தெரியும், தெரிஞ்சுட்டு வந்து நம்மக்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. இப்போ ஒரு சின்ன தப்பு நடந்துச்சுன்னு என்கிட்ட சண்டைக்கு வரல, அப்போ நான் பண்ண ஹெல்ப்லாம் நீ நினச்சி பார்க்கலையான்னு எனக்கு தோணும். நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். எனக்கு தெரியும் என்னை பற்றி, நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுற பொண்ணு, எவ்வளோ பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நான் பண்ணி கூட என்கிட்ட நீ சண்டைக்கு வரணும், என்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா நீ ஒரு முட்டாள். உனக்கு தெரியல, உனக்கு வேல்யூ தெரியல, உன்னை லவ் பண்ணுற பர்சனோட வேல்யூ உனக்கு தெரியல. அது ஈவன் அ கேர்ள் ஆர் பாய், டிசர்விங் பர்சன் வருவாங்க, அவ்வளோதான். உள் மனசில் தெரியும்ல நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு தெரியும்ல, அது போதும். நீங்கள் அவங்களுக்கு பண்ண ஹெல்ப்புக்காகலாம் ரிக்ரெட்லாம் பண்ண மாட்டீங்க? ரிக்ரெட்லாம் பண்ணல. என்னோட ஹெல்ப் பண்ணுறது என்னோட கேரக்டர், நான் பண்ணியிருக்கேன், அதோட பிளெஸிங்ஸ் எனக்கு வரும். நான் இதுக்காக கற்றுக்கிட்டது எங்கள் அம்மா அப்பாட்ட இருந்து. எங்கள் அம்மா அப்பா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை என் லைஃப்பில். மேபி மெச்சூரிட்டி வரும்போது மித்தவங்களும் பண்ணுவாங்க. நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். நம்மளை பிடிச்சவங்க கண்டிப்பாக நம்மளை விட்டு போக மாட்டாங்க. அப்படி விட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பற்றி சுத்தமாக தெரியல, அவ்வளோ மெச்சூர்டாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் அழகு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கு? அழகாக இருக்கவங்க எல்லாருமே ஷைன் ஆகிறாங்களான்றதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. டேலண்ட், பிஹேவியர், அதுதான் நான் பார்ப்பேன். நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பியூட்டின்றது நான் இன்னைக்கு இருக்கிற பிஹேவியர் தான். நான் எவ்வளோ அழகாக இருந்தாலும் நான் அரகண்டாக நடந்துக்கிட்டேன்னா நான் அழகாக யாருக்குமே தெரிய மாட்டேன். நம்ம கைண்டாக இருக்கும்போது நம்ம அழகாக தெரியும். எனக்கு நிறைய டென்ஷன் இருக்குது. இப்போ கட் பண்ணால் நான் போய் அது பார்க்கணும் இது பார்க்கணும்னு இருக்குது. எங்கள் அப்பா எனக்கு சொல்லுவார், எது நடந்தால் நடக்க தான் போகுது, எதுக்கு நீ நர்வஸ் ஆகி டென்ஷன் ஆகிட்டு இருக்க, ஹாப்பியாக விடு அப்படின்னு சொல்லுவார். உங்கள் வாழ்க்கையில் இந்த பியூட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய விஷயங்களை கிரியேட் பண்ணியிருக்கா இல்லை டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கா? கிரியேட் தான் பண்ணியிருக்கு, நான் டிஸ்ட்ராய்லாம் பண்ணல. எனக்கு கிரியேட் பண்ணியிருக்கு, லைஃப் கொடுத்துருக்கு, சினிமா கொடுத்துருக்கு. குழந்தையிலேருந்து ஒரு ஹீரோயின் ஆகணும்னு சொல்லி விளையாட்டாக சொன்னது அது உண்மையாக நடந்திருக்குங்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட அழகுன்ற விஷயம் நல்ல ஒரு லைஃப் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நார்மலாகவே பெண்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கிறதுங்கிறது இயல்பான விஷயம். அதில் நம்ம பியூட்டியை டிபெண்ட் பண்ணி அதில் இன்னும் கூடுதல் அட்டென்ஷன்ஸ் நிறைய பேருக்கு கிடைக்கும் போது அது ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணணும்ல பெண்கள். அழகை வச்சு நல்ல அப்ரோச்சஸும் வரலாம், அதே நேரத்தில் தவறான அப்ரோச்சுகளும் வரலாம். இது ரெண்டுத்தையும் ஹேண்டில் பண்ணணும். இதுக்கான வித்தியாசம் முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் அழகாக இருக்கேன்னு சொன்னீங்கன்னா ஒரு கேர்ள் சொல்லும் போது ஓகே தேங்க்யூ, ஒரு பையன் சொல்லும் போது கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ ஒரு சில பேர் கேஷுவலாகவும் சொல்லுவாங்க, பசங்க நிறைய பேர் கேஷுவலாகவும் சொல்லுவாங்க, சில பேர் இன்டென்ஷனலாகவும் சொல்லுவாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கணும், தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் குவைட்டாக இருந்து ஃபஸ்ட்டு நான் எப்பவுமே அப்படி தான், அழகாக இருக்கீங்கன்னு யாராவது சொன்னால் தேங்க்யூ அப்படின்னுவேன். அதுக்கு மேலே பேசுவாங்க சில பேர் நீங்கள் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் உங்கள் நம்பர் அது இது நான் கொடுக்கவும் செய்வேன், கொடுத்துட்டு ரிப்ளை பண்ண மாட்டேன், அந்த மாதிரி தான் இருப்பேன் நான். இப்போ அழகுன்ற விஷயம் வந்து
ஆபத்தும் இருக்குது, குட்டும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. நம்ம கொஞ்சம் பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணி போகணும். இந்த நம்பர் சில பேர் கேட்கும்போது ஆக்சுவலி நம்பர் கொடுக்க வேண்டாம்னு தான் பல பெண்களுக்கு தோணும். ஆனா அந்த இடத்துல டக்குன்னு அந்த நம்பரை வந்து வேற வழியே இல்லாம கொடுக்குற மாதிரி. ஆமாம், இப்போ சினிமாவில் இருக்கோம், யாராவது கேட்பாங்க, முக்கியமானவங்க கேட்பாங்க, இப்போ நம்பர் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் சொல்லுவாங்க, ஏதாவது அவங்க வந்து தப்பாக இது பண்ணும்போது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம அது பேசாமல் சைலண்ட்டாக பிளாக் பண்ணணும், இல்லை ஏதாவது பண்ணி தான் ஆகணும். நம்ம எதுவுமே பேச முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் இப்போ உங்களோட பார்வையில இந்த அழகு அப்படிங்கிற விஷயத்துல இந்த ஒரு சேஞ்ச் எனக்கு கிரியேட் பண்ணணும். பார்வைகள்ல நம்ம பார்க்குற வியூ பாயிண்ட்ல பெண்ணா இப்படி இருக்கணுன்ற ஒரு கமெண்ட்ஸ் இருக்கு, ஹீரோயினா இப்படி இருக்கணும்னு இருக்கு. இந்த மாதிரி இவங்கெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் கிரைட்டீரியாஸ்ல சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணணும்னா என்ன? ஆல்ரெடி நம்ம இண்டஸ்ட்ரி, எஸ்பெஷலி தமிழ் இண்டஸ்ட்ரி எவ்வளோ பிரேக் பண்ணிட்டாங்க. சப்பியான ஹீரோயின்ஸ்லாம் மூவியில் நடிக்கிறாங்க, கரெக்டாக? ஸோ வந்து ஆல்ரெடி அது வந்து நிறைய பிரேக் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஒரு சில பேர் அப்படி தான் இருக்காங்க, ஹீரோயின்னா ஸ்லிம்மாக தான் இருக்கணும், ஒயிட்டாக தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக. இந்த கேரக்டருக்கு வந்து ஃபேரான பொண்ணு தான் செட் ஆகும், கருப்பான பொண்ணு செட் ஆகாது அப்படின்னு பேசுறதை நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ என்ன பண்ணுறது? பட் நான் அப்படி கிடையாது. நான் சில டைம் வந்து யோசிப்பேன், நல்லா சாப்பிட்லாம், அதெல்லாம் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படி தான் இருப்பேன். பட் நமக்காக தோணணும், நம்ம மாற்றிக்கணும். நம்ம எதுக்காகனா ஹெல்த் வைஸ்க்காக, அவங்க சொல்கிறதுக்காக இல்லை. ஹெல்த்து எனக்கு நான் மாற்றிக்கிட்டா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பேன் அப்படின்றதுக்காக மட்டும் மாற்றிக்கணுன்றது நினைப்பேன், அவ்வளோதான். கம்பேரிட்டிவ் வேறு லாங்குவேஜ், எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பிடிக்கும். என்னென்னா சீரியலோ சினிமாவோ நிறைய அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டோரி வச்சு தான் ஒரு ஹீரோயின்ஸ் செமையாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிற இது வந்துச்சு. முதல்ல அப்படி கிடையாது, ஹீரோயின் வச்சு தான் ஸ்டோரி. இப்போ அப்படி இல்லை, ஒரு ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னா யார் நடித்தாலும் பார்ப்பாங்க அப்படின்றது நிறைய பேர் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ உங்க கூட வந்து ஒரு SR நோ செக்மெண்ட் வந்து நான் விளையாட போறேன். நான் கேட்கறதுக்கு வந்து நீங்க எஸ் இல்லைன்னா நோ அதுதான் சொல்லணும். எக்ஸாம்ல பிட் அடிச்சிருக்கீங்களா? எஸ், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. அது அப்போ சைட் அடிச்சு மாட்டிருக்கீங்களா? இல்லைங்க. உங்களோட க்ரஷ் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்களா? எஸ். டால் பாய் ஓகேவா? ஓகே. பட் ஆக்சுவலி டால் ஷார்ட்னு என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. பட் கேட்கறதுனால ஓகே. சூர்யா மாதிரி பையன் இருந்தா ஓகேவா? ஓகே, டபுள் ஓகே சொல்லுவேன். யாருக்கு தான் பிடிக்காது இல்லை? லைஃப், நான் அஜித் ஃபேன். ஆனாலும் வந்து அவர் ஜோ மேம்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு லைஃப் யாருக்கு தான் பிடிக்காது இல்லை? நிறைய பேர் கண்ணு வச்சிருப்பாங்க அவங்களெல்லாம். ஆனா நீங்க இந்த சூர்யா மறந்துட்டு நீங்க உங்களுக்கு ஃபுல் சூர்யா, நம்ம ஆக்டர் சூர்யா ரொம்ப பிடிக்குமா? ஆஹா கல்யாணம் அந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். அவர் இல்லை, ஆக்டர் சூர்யா. எனக்கு அந்த பேர் பிடிக்கும், பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ரொம்ப பிடிக்கும். அண்ட் கமிங் டு ஃபுட்டி தானே நீங்க? பயங்கரமான ஃபுட்டி. நிறைய ஃபுட் டயட்டிங் பண்ணுவேன். 10 days யார் கேட்டாலும் டயட்டிங் சொல்லுவேன். 11th day வந்து நல்லா சாப்பிடுவேன். அப்போ அவங்களே கேட்பாங்க, நீ டயட்டிங் இல்லை, முடியல, கண்ட்ரோல் முடியல, விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நானே திருப்பி பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு மூட் தான். இப்போ 2 சான்ஸ் கொடுக்குறேன். நீங்க எந்த கேரக்டர் நீங்க வந்து லைக் நீங்க உங்களோட கேரக்டரா சூஸ் பண்ணிப்பீங்கன்ற மாதிரி, ஓகேவா? ஜெயம் படத்துல வர சதா அவங்களா, இல்லைன்னா வந்து தமனா இந்த ஓடோட சாங் எல்லாம் பண்ணிருப்பாங்கல்ல, சதா? ரியல் லைஃப்ல அப்படிதான். உங்களோட ஜெயம் கதை வந்து எப்போ ரிவீல் பண்ணுவீங்க? ஸோ உங்களோட பேரை நீங்க மீட் பண்ணி எப்போ சேருது, அதெல்லாம் ஏதாவது ரிவீல் பண்ண முடியுமா? ரியல் லைஃப்ல யா, சூன் இப்போதைக்கு சூன், அவ்வளவுதான். இப்போ வந்து உங்களை பார்க்கும்போதே கன்ஃபார்மா எல்லாரும் இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஹேர் வந்து இவ்வளவு ராங்கா மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை எப்படி மெயின்டைன் பண்றீங்க? மம்மி தான். மம்மி நிறைய ஃபுட் மூலியமாக தான் மோஸ்ட்டாக ஹெல்த்தியாக சாப்பிடணும், கரெக்டாக தூங்கணும். ஸ்லீப்பிங் ரொம்ப முக்கியம். எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் நம்ம ஒரு 8 hours ஸ்லீப் பண்ணுறது பண்ணி ஆகணும். ஸ்லீப்பிங் கரெக்டாக இல்லைன்னா, சாப்பாடு இல்லைன்னா கூட ஓகே, ஸ்லீப்பிங் கரெக்டாக இல்லைனாதே முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். மம்மி வந்து கொஞ்சம் ஆயிலெலாம் வந்து வச்சுருக்காங்க ஹேருக்கு, அவங்களே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்கூல் டைம்லேருந்து அதை யூஸ் பண்ணுவேன், வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அதே ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த நெல்லிக்காய், செம்பருத்தி இதெல்லாம் போட்டு, அதுதான் இப்போ வரைக்கும். கண்டிஷ்னர் போட்டு மெயின்டைன் பண்ணுறதோடு சரி. அப்பப்போ ஹேர் லாஸ்லாம் இருக்குமா, இல்லை உங்களுக்கு அது கன்சிஸ்டண்ட்டாக அந்த மாதிரி இஷ்யூஸ் இல்லை? அவ்வளோ இல்லை. அதை மம்மி சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் நல்லா ஜூஸ் கொடுப்பாங்க, இந்த நெல்லிக்காய் ஜூஸ் அது இதுன்னு குடிக்கிறதுனால அது அப்படியே மெயின்டைன் ஆகுது இப்போ வரைக்கும். இன்னொன்று ஹெரிடிட்டி சொல்லலாம். வீட்டில் பாட்டிக்கு ஹேர் இருக்குது, பாட்டிக்கு ஹேர் அம்மாவுக்கு இருந்தது. அம்மாவுக்கு வந்து நான் பிறக்கிற வரைக்கும் நிறையா இருந்தது, அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் ஆச்சு. அதனால கொஞ்சம் வீட்டிலே நிறைய பேருக்கு ஹேர் இருக்கிறதுனால அது கூட இருக்கலாம் ஒரு விஷயம். இப்போ நம்ம என்னதான் ஆயில் அது வச்சாலும் நம்ம அம்மா அப்பா எப்படி இருக்கோ அதுதான். அண்ட் லைக் ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஸ்கின் தான் உங்களுக்கு இருக்குது. ஐ திங்க் டச் ஷுட் அது அழகாக அப்படி இருக்கட்டும். பட் ஹவு டு அது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதெல்லாம் இருக்குது, எல்லா பிரச்சனையும் இருக்குது. மெயின்டைன் பண்ணுறேன் அப்படியே. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அதை
அதையும் நான் மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு தான் தூங்குறது. ஸ்கின் கேர் பண்ணுவேன் அடிக்கடி வீட்டில் ஏதாவது மம்மி. ஆமாம், ஸ்கின்னுக்கும் வந்து ஆயில் தான், கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் அதெல்லாம் போட்டு அப்பப்போ பாத்திங் பண்ணுவேன். பேக்காக எதுவும் பெருசாக போடல. கீ நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, கீ போட்டுட்டு வார்ம் வாட்டர் குடிப்பேன். அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். நான் கீ போட்டு வார்ம் வாட்டர் குடிச்சு இன்டேக் பண்ணுவேன். நான் ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்கின் ஃபேஸ் க்ளோ கிடைக்குது. காலைல எழுந்து ஸ்டொமக்கும் க்ளீன் ஆகுது, நல்லாவும் இருக்கு. நாங்கள் உங்களை ரொம்ப ஹோம்லியா அப்படியே தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த கிளாம் ரோல்ஸ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அது பண்ணணும்னு வாய்ப்புகள் வருதா? வந்திருக்கு, பட் எனக்கு வேண்டான்னு தோணுச்சு. நான் அதில் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டேன். மேபி நான் இதை விட ஸ்லிம்மானா கூட நான் பண்ண மாட்டேன். எனக்கு வேண்டாம். என்னை யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்குலாம் ஆள் கிடையாது, போடாத வைக்காதுன்னு. பர்சனலாக எனக்கு வந்து என்னோட பாடி கம்ஃபர்டபுளாக இருக்காது. எனக்கு என்னை ஹோம்லியாக காட்டிக்க ரொம்ப பிடிக்கும். நான் அப்படியே இருந்துக்கிறேன். எனக்கு நான் ஹோம்லியாக இருக்கேன்னா நான் ஹோம்லியாக சூஸ் பண்ணி நடிக்கிறேன், தப்பு இல்லையே. ரிப்பீட் பண்ணாலும் எனக்கு அது பிடிச்சிருக்குப்பா. முதல்ல ரொம்ப பேச மாட்டேன், ஒரு 3-4 இயர்ஸ்லாம் ஒன்றுமே தெரியாது தான். அதுக்கப்புறம் நம்ம சென்னை வந்ததுக்கப்புறம் எல்லாம் தன்னைத்தானே அட்வைஸ்லாம் பண்ணால் யாருக்கும் பிடிக்காது. வீட்டில் உண்மை தானே, யாருக்குமே அட்வைஸ் பண்ண பிடிக்காது. நம்மளா பட்டு திருந்துட்டுன்னு விட்டுடுவாங்க. அப்போ நம்ம ஒன்று கற்றுப்போம் பாருங்களேன், அதுதான். அடிகள் விழுந்தாதான் நம்மளே வந்து மோல்டாகி வந்தாதான் லைஃப் நல்லா இருக்கும். உண்மைதான் அது. நீ இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னா நம்ம ஒழுங்காக பண்ண மாட்டோம். நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி செல்ஃபாக இருந்து தக்கி முக்கி நிற்கிறதான் கெத்து, நல்லா இருக்கு. இப்போ எனக்கு அந்த தைரியம் வந்துருச்சு, நான் எல்லாமே ஹேண்டில் பண்ணிப்பேன். அண்ட் ஆஹா கல்யாணம் டு மகா கல்யாணம் டு அக்ஷயா கல்யாணமும் வந்து அப்படியே சீக்கிரமாக நடந்துச்சுன்னா நாங்கள் அதுக்கும் வந்து இன்டர்வியூ எடுத்து உங்களை வந்து விஷ் பண்ணுறோம். கண்டிப்பாக. தேங்க்யூ. மொத்த குடும்பம் மாப்பிள்ள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.